ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். புதுச்சேரி நெட்டப்பாக்கம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தடுப்பூசி செலுத்தப்பட்டு சோர்வாக காணப்பட்ட குழந்தை மருத்துவர்களின் அலட்சியத்தால் உயிரிழந்ததாக கூறி குழந்தையின் உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குழந்தையை ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு கொண்டு வந்தபோது தடுப்பூசி செலுத்தியதால் வரக்கூடிய சாதாரண காய்ச்சல் என செவிலியர்கள் அலட்சியத்துடன் பதிலளித்ததாகவும் அவர்கள் தெரிவித்தனர். அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் போதிய மருத்துவர்கள் இல்லை என தெரிவித்த அவர்கள் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இதேபோல 2 குழந்தைகள் உயிரிழந்திருப்பதாக தெரிவித்தனர். டாக்டர் இல்லாத காரணத்தினால என் பையன் இன்னைக்கு இறந்துட்டான். நாங்கள் மணக்குள விநாயகர் போகிற டைமில் என் பையனுக்கு மூச்சு பேச்சு இல்லாமல் என்ன தெரியாமல் அவனும் இறந்துட்டாங்க. இதுக்கு முக்கிய காரணம் அங்கே டாக்டர் இல்லாமல் போன ஒரே காரணம் மட்டும்தாங்க. இரவு மட்டும் இல்லைங்க, மதியான நேரத்துலேயே டாக்டர் இல்லைங்க. எந்த டைமில் போனாலும் டாக்டர் இல்லை. நாங்கள் என்ன தாங்க பண்ணுறது? எதுக்காக அந்த ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நாங்கள் சுற்றி வர இவ்வளோ கிராமத்தில் இவ்வளோ பேர் இருக்கிறோம். ஒரு டாக்டர் இருக்கிறாங்க, 11 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிடறாங்க. அதுக்கப்புறம் வெறும் நர்ஸாக தான் இருக்கிறாங்க. இதுக்கான ஒரு தீர்வே கிடைக்க மாட்டேங்க. எங்களுக்கு இதோட குழந்தைங்க சுற்று வட்டாரம் 3ஆவது குழந்தை இறந்து போச்சுங்க. இதோட என் குழந்தை சேர்த்து இதோட 3ஆவது குழந்தை இறந்து போச்சுங்க. இதுக்கான தீர்வு இந்த அரசாங்கம் கொடுத்து இந்த மக்களுக்காக எங்களுக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. கையெழுத்து ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.